ஜெய் குருதேவ் வந்து அஸ்வமேத யஜ்யம் பற்றி சொல்கிறார் மாஸ்டர். யஜ்ய வார்த்தாவரணம் நிர்மாணம் பண்ணுறதுக்கு ஒரு ரியாக்டர் வைக்கலான்னு எண்ணம் வந்தது. யஜ்யமய வார்த்தை அப்படின்னாலே தியாகம். அதாவது பூஜ்ய குருதேவ் கூட எல்லா குருவோட வாழ்வும் யஜ்யமயம்தான். அதாவது யஜ்யமயம்னா தியாகமயம். யஜ்யமய சூழ்நிலை வருவதற்கு காரணம் நம்ம ஆலோசனை வரிசையை நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம். ஆலோசனை தரங்கால், ஆலோசனை கண்டினியூ ஆஃப் ஆலோசனை இருக்கேன், அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். யஜ்யமய ஜீவிதத்திற்கு ஆதாரமான சித்தாந்தத்தை காயத்ரி மூலம் தெரிஞ்சுக்கிறோம். காயத்ரி மந்திரம் மூலம் பெற்ற சக்தி வந்து ரசம், பலம், ஓஜஸ், தேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். யஜ்யமயம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ். அது அந்த தியாகம் வந்து ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிக பதத்தோடு சேர்த்தா யஜ்யம் ஆறுது. இதை வந்து யஜ்ய கர்மா மூலம் தெரியப்படுத்தலாம். முதல்ல என் கையில் கிடைச்சாதான் மற்றவாளுக்கு தர முடியும். தியாகம் செய், அதை புரிஞ்சுக்கோ, உன்னோட லைஃபே மாறி போயிடும். இப்போ வந்து இதே போல் எங்கேயாவது இப்போ ஒரு இடத்துக்கு போகிறவா திரும்பி வரும்போது அதே மாதிரி வரமாட்டா. அதில் மாறுதல் இருக்கும். இதை எப்படி எடுத்துக்கணும்? இந்த மீனிங் என்ன அப்படின்னா, உள்ளே போகிறவா வெளியில் வரும்போது மாறுதலோடு வருவா. இது வந்து அற்புதமான சாஸ்திரம். வித்யாலயம், வைத்தியாலயம், இது தேவாலயம், இது மூணுத்துலேயும் அதுதான் நடக்கிறது. இப்போ வந்து வித்யாலயத்தில் அந்த ஸ்கூலுக்கு டீச்சர் சொன்னதை கேட்டுட்டு ஸ்டூடெண்ட்டு பாடம் தெரிஞ்சுட்டு வெளியில் வரான். டாக்டர்கிட்ட போனவா என்ன போய் டாக்டரோட கன்சல்ட் எல்லாம் பண்ண அப்புறம் மைண்டில் கொஞ்சம் ஒரு தெளிவு வருது. அவர் மருந்து எழுதி தரார், அப்புறம் ஆரோக்கியமாக வரான். அந்த ஒரு டாக்டர் சொல்கிறார், பெரிய போஸ்டர்லாம் இருக்குது, பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அதேமாரி கோவிலுக்கு போனவா திரும்பி வரும்போது அதே மனுஷன் அப்படின்னா அது கோவில் இல்லை. கோயிலில் போகும்போது மனசில் ஏதோ போராட்டம், மனசில் நெகட்டிவ் அதெல்லாம் எடுத்துன்னு போகிறோம். அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது நம்மக்கிட்ட தெய்வீக குணம் இம்ப்ரூவ் ஆகி வரணும். அந்த மாதிரி நம்ம மனசில் பாவம் வரல அப்படின்னா கோவிலுக்கு நம்ம போகிறதுல அர்த்தமே இல்லை. இப்போ வந்து வெங்கடேஸ்வரா பார் அப்படின்னா நம்ம அந்த வெங்கடேஸ்வரான்னா நம்ம மனசில் என்ன நினச்சிருப்போம்? கோவில்னு அப்படின்னு தான் நினைப்போம். பக்கத்துலேயே அந்த பார்னு வந்துடுத்தே, அப்போ எப்படி இருக்கும்? அப்போ பாவம் போயிடுது. கோவில் அந்த வெங்கடேஸ்வராவோட பாவமே போயிடுது. இதெல்லாம் காந்தி மாதிரி இருக்கிறவாள்லாம் பார்த்தா எத்தனை வேதனைப்படுவா. நம்ம கொஞ்சம் தீவிரமாக யோஜனை பண்ணலாம். நமக்கு 3 மர்மஸ்தானம் இருக்குது. அதை சாதாரணமாக 3 வித ஜீவித விதானம் அனுசரிக்க வேணும். அப்போ நமக்கு சமன்மயம் ஆகும். ஃபார்முலா என்னென்னா திரிபுதா காயத்ரி. அது வந்து சும்மா வராது. நீ எப்படி ஆச்சரணம் பண்ணுறியோ, எப்படி நீ ஃபாலோ பண்ணுறியோ, அது தகுந்த மாதிரி சொல்யூஷன் வரும். அது சொல்யூஷனை பார்த்தாலே நீ எப்படி ஆச்சரணம் பண்ணியிருக்கங்கிறது தெரியும். தேவாலயம், வைத்தியாலயம், வித்யாலயம், இது 3 எந்த மனுஷன்கிட்ட இருக்கோ அவன் காயத்ரி உபாசகன். 3 இல்லை அப்படின்னா வெறும் நடனம் மட்டும்தான் செய்கிறான்னு புரியுறது.
இந்த வெங்கடேஸ்வரா பார் மாதிரி தான். எப்படிப்பட்ட வித்தியை ரிஷிலாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அந்த லைஃபுக்கு மட்டுமே உபயோகப்படும் வித்தியை பற்றி மட்டும் சொல்லித்தரல ரிஷிலாம். அவளோட அறிவுக்கு ரொம்ப சின்னது. இப்போ ராவணன் பிரபஞ்சத்தில் ஒரு ஒரு உலுக்கினான். ராமர் கையில் இறந்தான். அற்ப ஆயுளில் போயிட்டான்னு பிரம்மா கேட்டாரா. பல்லாயிரக்கணக்கான வருஷம் பிரம்மாவிட்ட போய் சொல்கிறா. அப்போ சொல்கிற போதே பிரம்ம சங்கியா அப்படின்பா. பிறப்பு இருப்பு வளர்வது 3 ஆயிடுத்து ராவணனுக்கு. டே டு டே லைஃப்பில் நடக்கும் கர்ம காண்டத்துக்கு தேவைப்பட்ட டிப்ஸு சின்னது. அதை கற்றுக்கிறதுக்கு ஸ்கூல் காலேஜ் போய் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கூட சம்ஸ்காரம் செய்ய வேண்டிய மாதிரி இருக்குது. இப்போ இந்த காலத்தில் நம்ம நினைக்கிற ஸ்கூலில் டக்குன்னு சீட்டெல்லாம் கிடைக்கிறதில்ல. பாகிய ஜகத்தில் வாழறதுக்கு ரிஷிகள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் தரல. மாமூல் ஜந்துக்கள் எப்படி நார்மல் லைஃப் இருக்குது, அது நேச்சுரலாக லைஃப் வாழறது. மனுஷா இத்தனை ரகமாக கற்றுண்டாலும் போரல. ரீசன் என்னென்னா, நமக்கு பிழைக்கிறதுக்கு தேவையான படிப்பை படிச்சுட்டு அதில் தான் வாழறோம். டைம் வேஸ்ட் பண்ணுறோம். பிரகிருதி நேச்சரை பார்த்து கற்றுக்க வேண்டியது வித்யை. இது 32 ரகமாக வித்யை இருக்குது. அது எங்கேருந்து வருது? எல்லாமே காயத்ரியிலேருந்து தான் வருது. 32ல் முக்கியமானது 3. இப்போ சொன்னது தான் வைத்தியம், தேவாலயம், வித்யாலயம். பூர்வ காலத்தில் புரோகிதர் தான் பூஜை செய்வா. புரோகிதர் தான் அக்ஷராபியாசம் பண்ணுவான். நல்ல நாள் பார்க்கணுமா புரோகிதர். வீட்டில் ஏதேனும் சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த புரோகிதர் தான் அதை சால்வ் பண்ணுவார். அந்த வித்யை மறுபடியும் கொண்டு வரணும். நம்ம அந்த வீட்டுக்குன்னு ஒரு புரோகிதர் இருப்பார். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த புரோகிதர்கிட்ட போய் கேட்டு அவள் ஏதாவது டிப்ஸ் சொன்னால் அவளுக்கு சரியாக போயிடும். 1962 5th பிப்ரவரியில் ஒரு அற்புதமான சங்கடம் நடந்தது. பிரபஞ்சம் முழுக்க இது நடந்தது. ரிஷிலாம் கூட சொன்னான், திவ்ய திருஷ்டி தரிசனம் செஞ்சவா சொன்னான், தட் டே பவிஷ்யத்தை மாற்றக்கூடிய ஒரு பாலகன் பிறந்தார் என்றார். அப்படின்னா யார் கூறினாலும் முதல்ல ரிஷி சொல்கிறா, அது பவிஷ்யவாணின்னு சொல்கிறா. வரப்போகிற காலத்துக்கு யுகபுருஷனாக மாறுவார் அப்படின்னு சொன்னான். நவம்பர் அகண்ட ஜோதி பத்திரிகையிலையும் கல்கி அவதாரமான வரப்போகிறது வாசக ரூபமாக எழுதியிருந்தார். பானம் வில்லு வச்சுருக்கிறது ராம அவதாரம், அது வாக்ஸ்வரூபம். கிருஷ்ணன் என்ற வியக்திக்கு கிருஷ்ணர் வாக்ஸ்வரூபம். கல்கி அவதாரத்துக்கு 18 அக்ஷரமாக அதை எழுதுகிறேன், சாதாரணமாக வார்த்தைன்னு நினைக்காத. ரிஷி அப்படின்னா ரிஷிகள் மூலமாக வாக்கிய சமூக ரூப கல்பனா அதில் எழுதிருக்கு 18 அக்ஷரமா அப்படின்னு சொல்கிறா. லிட்டரில் அதே பாவத்தில் தான் சொல்லியிருக்கார். அதே யஜ்யத்திற்கு எடுத்துக்கிறத சங்கல்பம். சங்கல்பம் சாதாரணமாக ஒரு முறை சொல்லிட்டா அது நிறைவேறும்.
அது அது ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் அதே தான் அந்த சங்கல்பம். இப்போ என்னென்னா சங்கல்பம் எடுத்துக்கிறோம், அது என்னன்னே தெரியாமலே அதை எடுத்துக்கிறோம், என்ன செய்கிறோங்கிறதே மறந்துடுறோம். சங்கல்பத்தை டெய்லி நினைவுபடுத்திக்கிற வேண்டிய அவசியமாக இப்போ ஏற்படுத்துறது. அதை பற்றி அப்பப்போ நினச்சிக்கிற மாதிரி ஆயிடுது. முன்னெல்லாம் ஒரு தடவை சங்கல்பம் சொல்லிட்டா அது நிறைவேற வரைக்கும் அந்த ஸ்திதியிலேயே இருக்கணும். இன்றைய தினம் வாஜ்பேய யக்ய பரம்பரையில் சூஷ்மீகர யக்யம் தெரிஞ்சுக்க போகிறோம். சூஷ்மீகரணம்னா என்ன? மாமூல் ஜலம் கீழே இருக்குது, கீழே விடுறோம். அந்த ஜலத்தை சூடாக்கினா, நன்னா ஹீட் பண்ணினா ஆவியாக போகிறது. அது ஆவியாக மாறி பிரபஞ்சத்தை சூழலில் கலக்கிறது. அந்த ஆவியாக போகிற நீரை, அந்த ஆவியாக போகிறது இல்லை, அதை ஒரு பிஸ்டல் மாதிரி போட்டால் ரயில்வே இன்ஜினில் வச்சா முன்பின் போகிறது மேலே அனுப்பினா மொத்த இன்ஜின் அசைய தொடங்கிறது. இன்ஜின் மட்டும் அசையலை, இன்ஜினோடு சேர்ந்து நிறைய ரயில் டப்பா, அந்த ரயில் டப்பாக்குள்ளே நிறைய பேசஞ்சர்ஸ் எல்லோரும் பிரயாணம் பண்ணுறா. சூஷ்மீகர பிரக்கிரியங்கிறது இதை செய்கிறது தான். வாஜ்பேய யக்யம் கோரிக்கை தீர்க்க விதானம் எப்படி செய்ய போகிறோம்? இதை முதல்ல ஒரு 3 நாள் ஆகும் புரியறதுக்கு. ஜெர்மனியில் ஒரு முறை ஒரு மனுஷன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அவனோட திவ்ய சக்தியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டான். அதாவது மேஜிக்கு, எங்கேயாவது ஏதேனும் வஸ்து காணா போயிடுத்துனா அதை சொல்லுவான், இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு. ஏதேனும் அசம்பாவிதம் ஆயிடுத்துன்னா அதை கண்டுபிடிச்சி சொல்லுவான். இது சில சமயம் இந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு எல்லாரோடையும் இந்த சக்தியை பற்றி அவன் பேசிகிட்டு இருக்கான். இந்த சக்தி இவனுக்கு இருக்குங்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு, யாரோ போய் சொல்லியிருக்கா. அதனால் ஒரு நாளைக்கு போலீஸ் இவன்கிட்ட இவனை அழைச்சின்னு போகிறது. எங்களுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், ஒரு க்ளூவுமே கிடைக்கல, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கான், அதுக்கு க்ளூ கிடைக்காதனால நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம், நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்கிறான். சரி, நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அந்த கொலை நடந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறான். அந்த இடத்துல இவன் கண்ணை மூடி கையை அந்த இடத்துல மேலே இப்படி அசைக்கிறான். அப்படியே மெதுவாக ஒவ்வொரு இடமா பார்க்கும்போது அசைச்சுட்டே போகிறான். சில இடத்துல வந்தாக்கா அவன் கண்ணை மூடிண்டுடுறான், அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கான். அப்போ அந்த இதை பார்க்கறதுக்காக பக்கத்துலேருந்து நிறைய பேர் மனுஷாலாம் வந்திருக்கா. அப்போ ஒரு நியூவாக ஒரு முகம் இவனுக்கு ஒரு இடத்துல போனவுடனே கை வச்சோடனே தெரியுது. இவனுக்கு இருக்கிற இந்த அற்புதமான சக்தி இன்னொன்றும் இருக்குது இவன்கிட்ட. என்ன அப்படின்னா, இப்போ இவன் ஒருத்தரை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சி ஃபோட்டோ எடுத்தாக்க அந்த ரூபம் இவனுக்கு வராது. இவன் மனசில் தோன்ற ஆலோசனை அந்த அதுக்கு சம்மந்தப்பட்ட முகம்தான் வரும். இது பாசிபிள், அவனுக்கு கிடைச்சது இது. அதேமாரி ஜப்பானில் பீட்டருங்கிறவர் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது காயத்ரி ஃபோட்டோ வந்தது. இவன் அப்படி தேட ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது அந்த எங்கே க்ளூ கிடைக்கணும்னு அப்படின்னு தேடும்போது ஒரு இடத்துல ஒரு கர்ச்சீஃபோட ஒரு சின்ன பிட்டு கிடச்சிது. அது எரிஞ்சு போயிடுது. அதை வச்சுட்டு இவன் ஒரு 3 நாளைக்கு ஒரு ரூமில் உட்காந்துட்டு அப்படியே யோஜனை பண்ணி பார்த்தபோது
அந்த யார் கொலை பண்ணானோ அவன் பாரிஸில் ஒரு ஹோட்டலில் இருக்கிறத கண்டுபிடிச்சி சொன்னான். இதே தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். மாமூல் மனுஷா கூட எதை கையில் வச்சுட்டு இருக்காளோ அந்த பாவனையோட சம்ஸ்காரம் செஞ்சால் அந்த வஸ்து மீது படுறது. அந்த வஸ்து மீதில் நீ நினைக்கலைனாலும் படும். ஆனாலும் நினச்சிட்டு பண்ணினா அதுக்கு பாவம் சம்ஸ்காரம் அந்த வஸ்து மீது நன்னா பட்டு பலன் நிறைய கிடைக்கிறது. ஓம் பூர் புவக ஸ்வக தத்சவிதுர் வரண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். மந்திரம் சம்ஸ்காரம் ஆறுது. ஹோம திரவியத்துலையும் படுறது. மந்திரம் ஹோம திரவியம் சேர்ந்து நம்ம ஹோமம் பண்ணும்போது அதுக்கு பலன் நிறைய கிடைக்கிறது. ஹோம திரவியமும் ஒரு ஔஷதம்தான். அதில் மந்திரபூர்வமாகவே சக்தி இருக்குது. அது மந்திரபூர்வமாக சக்தி இருக்குது, ஔஷத குணமும் இருக்குது. 33 ஹெர்பல் சேர்ந்த சாமகிரியை வேப்பங்குச்சியை கையில் வச்சுட்டு ஜபம் பண்ணுறோம். அது கூட அவனுக்கு சக்தி கிடைக்கும், சூஷ்மீகரம் ஆகும் அப்படிங்கிறா. வைத்தியாலயம், தேவாலயம், வித்யாலயம் இருக்க திருப்பதிரா காயத்ரி உபயோகிக்கிறோம். காயத்ரி பிராணனை ரட்சிக்கிறது. அதாவது இதெல்லாம் எந்த விகிதத்தில் கலக்கணுமோ அப்படி கலந்து செய்யணும். நம்ம சங்கல்பத்தையும் சேர்க்குறோம். அப்போ அகண்டமான ஆட்டம் பாம் மாதிரி தயாராகிறது. ஃபோட்டோகிராஃப் தெரிஞ்சவா ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ நன்னா விழும். அதை நிகழ்வுகள்லாம் நன்னா அடுத்தடுத்து எடுக்க முடியும். ஹவன சாமகிரியை கூட ஹோமத்தில் போடும்போது சூஷ்மீகரம் ஆறுது. அதை யந்திரத்து மூலம் அனுப்புகிறோம். இதை யந்திர வித்யங்கிறா. யந்திர வித்யை மொத்தமும் இதே தான் சொல்கிறது. ஆகாசத்தில் கலக்கும் யந்திரத்து மூலம் அனுப்புறதுக்கு இல்லைங்க. ஒரு லைன் போட்டு இந்த யந்திரம் ஒரு லைனை வச்சுட்டு நம்ம சும்மா குழப்பிக்கிறோம். நம்ம மந்திரம் வச்சு இந்த ஹவனகிரியை சங்கல்பத்தோட ஹோமத்தில் போடும்போது அது ஆகாசத்தில் கலக்கிறது. உனக்கு எவ்விதமான மாறுதல் வரணுமோ அப்படி யந்திரம் நிர்மாணம் பண்ணணும். இதான் யந்திர வித்யன்னு சொல்லுவா. பாவமும் முக்கியம். இந்த மந்திர வித்யை சூன்பீகரம் செஞ்சு அனுப்புகிறோமே யக்ய குண்டத்தில், அதுக்கு சயின்ஸ் ரொம்ப அவசியம். இப்போ வீட்லேயே சாப்பாடு டீ கொடுத்தாக்க நம்ம குழந்தைகளுக்கு தனியாக கப்பு, நம்ம தனியாக சாப்பிட்றோம். அதே கெஸ்ட்டு வந்தால் அவளுக்கு வேறு மாதிரி கொடுக்குறோம். அதேமாரி யக்ய குண்டம் ரகரகமாக யக்ய குண்டம் இருக்குது. ஸ்வாகா ஸ்வாகான்னு மனசு எங்கேயோ வச்சுட்டு செஞ்சால் சூஷ்மீகரம் ஆகாது. மனசில் பாவம் வேணும். இதை நன்னா மனசில் வச்சுக்கோங்க. யக்ய குண்ட நிர்மாணம் எப்படி வேணுமோ அதற்கு 3 வித கலர் முக்கியம். கருப்பு, ரெட்டு, ஒயிட்டு. சூரிய சக்தியை உபயோகிச்சுட்டு இந்த கலர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதில் இடம் பெறுறது. டாக்டர் கூட இப்போல்லாம் கலர் முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப பேசுகிறா. ஜுவாலாகுல் மகரிஷி டாக்டர் என்ன சொன்னாலும் எம்பிபிஎஸ் டிகிரி இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். எம்பிபிஎஸ் டிகிரி முக்கியம் இல்லை.
அந்த பாவம் முக்கியம். நம்ம உபாதையோடு போகும்போது அவள் நம்மளை ஹெல்த்தியாக அனுப்புகிறா. அதாவது இப்போ பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டவாளுக்கு இந்த வைலட் கலர் ரொம்ப நல்லா உபயோகப்படும். டாக்டர் மிருத்யு மேலே ஆதிபத்தியம் கிடைக்கும். அப்படின்னா மிருத்தியை யாரும் ஜெயிக்க முடியாது. அது ராமர் கிருஷ்ணரே ஜெயிக்கலை. இது வைலட் கலரை புரிஞ்சுண்டு மற்றவங்களுடைய வேதனையை பார்த்து அதை மனசில் நமக்கு ஒரு ஸ்பந்தனம் வரணும். ஸ்பந்தனம்னா, ஐயோ இந்த இவாளுக்கு இத்தனை வேதனைப்படுறாளே, இந்த வேதனையை நம்ம எதானு போக்குறதுக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு பாவம். அது ரொம்ப முக்கியம். சாதாரணமாக ஹோமியோபதி எனக்கு சொல்லித்தந்த டாக்டர் ஆனந்தன் கோடிங்கிறவர் அந்த பேஷண்ட் அங்கேருந்து வரத்துக்கு முன்னாடியே அவர் ஸ்பந்தனம் ஆகிடுவார். அவளுக்கு என்ன உபாதையோடு வரா, அவளுக்கு என்ன ப்ராப்ளம் கரெக்டாக சொல்லுவார். எனக்கும் ஜலபதி ராவ்ங்கிறவர் சொல்லி கொடுத்தார். நான் பட்ட வேதனையை அவர் அனுபவித்து எனக்கு மருந்து கொடுத்தார். உன் ஆலோசனை தரங்கால் மாறணும். இதுக்கு டாக்டர் படிப்பு தான் முக்கியங்கிற அவசியம் இல்லை. வியாதியோடு வந்த மனுஷன் நன்னா ஹெல்த்தியாக திரும்பி போகணும். இதுதான் தியாட்ரு ரெவல்யூஷன்னு பேர், விசார் கிராந்திம்பா. அதே ஆலோசனை இருந்தால் இன்னும் மாறுதல் உனக்கு வரலன்னே அர்த்தம். ஒன்று ஒன்றாம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறோம். அப்போ என்ன லட்சணம் இருக்குது, அதே நம்ம பெரியவாள் ஆகிட்டோம், அதே லட்சணம் இருந்தாக்க நமக்கு ஆலோசனையில் மாறுதல் வரல அப்படிங்கிறது தான் அர்த்தம். என்ன ஒரு பதம் பாஷை வந்திருக்கு, அதுதான் நோ சேஞ்சு. உருவம் அதெல்லாம் மாறுதல் வந்திருக்கலாம். இது விசார் கிராந்தி வரல. அவர் மாறாமல் அவருக்குள்ளேயே ஒரு முக்காடு போட்டுண்டு வெளியில் பலவிதமான காரணங்களை சொல்லி அதுலேருந்து வெளியில் வராமல் இருக்கா. எப்போதும் தப்பு பண்ணினா எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு. உன்னோட தப்பை நீ ஒத்துக்காமல் இன்னொருத்தர் மேலே போடாத. ஊதா கலரை யூஸ் செய்கிறவா ரொம்ப அவசியம். இதை இந்த க்யூரிங் இது வேலை ஈஸியாக நடக்கும். ரிஷி வித்யாவாக சொல்லலை. ஏன் மனசு மாறலை? ஜுவாலாகுல் மகரிஷி இன்னொன்று சொன்னார். எப்போ காஷாய கலர் உபயோகத்துக்கு வரதோ அப்போ ஜகத்தில் அதில் ஆத்தியாத்மிகம் நன்னா தெரிஞ்சுப்பா. ஆத்தியாத்மிகத்தில் புனருத்ரம் ஆறுது அப்படின்பா. பாரதியர்களிடம் இந்த கலர் பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தப்படுது. சாதாரணமாக நமக்கு எல்லாருக்குமே 3வது கண்ணு திறந்து தான் இருக்குது.
புரியுறது. இது புரியலன்னா நம்ம யாரும் இங்கே உட்காந்து இதை கேட்க மாட்டோம். அந்த புரிஞ்சு அதில் ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால தான் உட்காந்து கேட்குறோம். டாக்டருங்கிற அந்த பாவனை ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்துட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி எந்த ஜாபு யார் பண்ணினாலும் அந்தந்த இடத்துல அந்த உத்தியோகத்துக்கு உண்டான லட்சணங்களோடு இருக்கணும். அப்போ நினைவு படிச்சுட்டா போகிறோம். ஆத்தியாத்மிகம் எப்போதும் அனுட்சணமும் அவசியம். அது அந்த விஷயம்லாம் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் மறந்து போகக்கூடாது. அப்படியே நினைவில் வச்சுட்டே இருக்கணும். ஸ்ரீகிருஷ்ணருக்கு 86 வருஷம் அர்ஜுனன்கிட்ட இருந்தாலும் ஸ்மிருதி லப்த்வா அப்படின்னு நினைவுபடுத்திக்கும்படியாக இருந்தது. அர்ஜுனனை விட நாம் 5000 இயர்ஸ் எவல்யூஷனில் முன்னாடி இருக்கோம். அதை மறந்து போகாதீங்கோ. அதனால எப்போ பார்த்தாலும் அர்ஜுனனோட ஒப்பிட்டுக்காதீங்கோ. நம்ம அர்ஜுனனோட இன்னும் முன்னாடி ஸ்டேஜில் தான் இருக்கோம். சூஷ்மீகரண பிரக்ரியா புரிஞ்சுட்டா போகிறோம். யஜ்யம் வந்துவிடும். ஆகுதி போடும்போது மந்திரத்தோட பதத்தோட பிரேரணையும் செய்யி. இப்போ பிஏ அப்படின்னு சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதாவது அந்த 3 வருஷம் படித்த ஞானத்தோட சூஷ்மீகரம் ஆயிருக்கும். இதுதான் சூஷ்ம பிரக்ரியா. நம்ம யஜ்யத்தில் உட்காரத்துக்கு முன்னாடி ஜலத்தை இது பண்ணிட்டு அப்பவித்திர பவித்ரோவா சர்வாவஸ்தான்னு அந்த மந்திரம் சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியம். புண்டரீகாட்சங்கிறது வாயால் சொல்கிறோமே தவிர அதில் இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சிக்கலை. விதவிதமாக செடியெலாம் இருக்குது. ஆனால் பத்மத்தை அந்த பத்மம் உள்ளுக்குள்ளே அந்த சீடுக்கிட்ட அந்த மேக்னிஃபை செஞ்சு பார்த்தாக்க சின்ன சின்ன மகரந்தமாக எடுக்குமே, அதை சேர்ந்து பார்த்தாக்க அது பத்மா அந்த இலை எப்படி வரும், பூ எப்படி தெரியும் அப்படின்னு பிளேவட்ஸ்கி சொல்கிறா. பீஜ ரூபத்தில் இலை எந்த கோணத்தில் இருக்குங்கிறத எக்ஸாக்டாக சொல்ல முடியறது, சைஸும் சொல்ல முடியறது. அவ்வளோ சூஷ்மீகரம் கிடைச்சிருக்கான். இதை நாமும் யஜ்யம் மூலம் செய்ய முடியும். நாம் யஜ்யம் செய்கிறோம், ஏன் செய்கிறோம், இதனோட பலன் என்ன, எந்த விதமான பலனை நாம் நினைக்கிறோம் அப்படின்னு ஸ்பஷ்டமாக நமக்கு தெரிய வேண்டும். ப்ராக்டிக்கல் நோட்டில் நம்ம தினம் ப்ராக்டிக்கல் பண்ணிவிட்டு நமக்கு இன்றைக்கி என்ன ரிசல்ட் வரணும்னு எழுதி நம்ம உபயோகிச்சுக்கிறோமே, அந்த மாதிரி தான் 3 லட்சம் நமக்கு வரணும். சத்புத்தி பிரவர்த்தனா, வார்த்தாவரண பொல்யூஷன் நிவாரணம். 3வது விஸ்வ கல்யாணம். தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசிய. இப்போ மண்ணுலேருந்து இரும்பு எடுக்கிறோம். அந்த இரும்பை எடுத்து உடனே தூணு ஏதேனும் ஒரு உருவம் பண்ண முடியாது. அந்த இரும்பை நன்னா நெருப்பில் போட்டு ப்யூரிஃபை பண்ணணும், அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். நாம் சூஷ்மீகிருதம் செஞ்சுக்கணும். அப்பவித்திர பவித்தோவா அப்படின்னு செஞ்சுக்கணும். அபியந்திரம்னா என்ன? கர்மேந்திரியம், ஞானேந்திரியம்,
எல்லாம் உபயோகிக்கிறோம். ஞானம் உள்ளே போய் கர்மம் வெளியில் வருது. எடுத்துக்கொண்ட ஞானம் வெளியில் வரும் கர்மா எந்தவித இடைஞ்சல் இல்லாமல் உயர்ந்த ஸ்தாய்க்கு வரணும். எந்த கலரில் பியூரிஃபை செய்யணும்? யஜ்யம் ஹவன சாம கிரியையோட நம்ம பாவத்தையும் கலந்து யஜ்யம் பண்ணணும். பாவம் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கெல்லாம் பாவமே இல்லை. அது ஏதோ ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்குது. அந்த குருவோட நிஷ்கலங்கமாக ரொம்ப நமக்காக இந்த மந்திரத்தை எல்லாரும் செய்யலாங்கிற சொன்ன அந்த குருதேவரோட நம்ம லிங்க்கு வச்சுட்டு செய்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்கிறோம்? குரு நம்மளை பார்த்துப்பார், குரு என்னை பார்த்துப்பார். நீ பர்ஃபெக்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணினா அப்போ குரு ஒன்றை பார்ப்பார். நீ ஏனோ தானா பண்ணிவிட்டு எனக்கு காலேஜில் லீவு கிடைக்கலையே, நான் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படி இப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சால் யஜ்யத்தோட பலனை நீ அடைய மாட்ட. ஜெய் குருதேவ்.